நேரத்தில் வீதியை விட்டு விலகி பஸ் விபத்து 8 சிறுவர்கள் உட்பட 37 பேர் காயம் என்பதான செய்தினை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. கண்டி அலதனியவில் இடம்பெற்ற சம்பவமாகவும் இது பதிவாகி இருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இது இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. கண்டி அலதனிய பகுதியில் புனித யாத்திரைக்காக பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 8 சிறுவர்கள் உட்பட அதில் பயணித்த 37 பேர் இவ்வாறு காயமடைந்திருக்கிறார்கள். அலதனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்திலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இன்றைய தினம் நாளிதழ்களில் வெளியாகி இருக்கிற செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து மேலதிகமான தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது யாட்டிகல குலுகம்மன பிரதான வீதியின் யாட்டிகலவிலிருந்து குலுகம்மன நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் குலுகம்மல சந்தி அண்மித்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் குடை சாய்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தின் போது பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட 37 பேர் காயமடைந்த நிலையில் கண்டி பேராதனை மற்றும் தித்த பஜ்ஜல ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் 9 ஆண்களும் 20 பெண்களும் 8 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. கல்கமுவ அஹட்டுவேவ பிரதேசத்திலிருந்து கண்டிக்கு வணக்க வழிபாட்டில் சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் கண்டியை வந்தடைந்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாட்டினை மேற்கொண்டதன் பின்னர் பிலிமத்தலாவ கடலாதெனிய லங்கா திலக்க மற்றும் எம்பக்க விகாரிகளில் வழிபட்டிருக்கிறார்கள். வெசாக் தினத்தை முன்னிட்டு கண்டி நகரில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பிரதான வீதியை கடந்து கண்டி குருநாகல் பிரதான வீதிக்கு நுழைய சாரதி யாட்டியங்கல குலுகம்மான வீதியை பயன்படுத்தி இருக்கிறார். குறுகிய வளைந்த வீதியை நெருங்கும் போது பேருந்தின் பிரேக்குகள் திடீரென செயலிழந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் குடை சாய்ந்துள்ளதாகவும் சாரதி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறது. விபத்து சம்பவம் தொடர்பில் அவர் அலதனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து